நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை பெரிய அளவுக்கு பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். மற்ற செய்திகள்லாம் பார்க்குறோம். ஆனால் சைனா இந்தியாவின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்து இருக்கிறார்கள். நம்மளுடைய கார் இண்டஸ்ட்ரியை முடக்கிற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய பதற்றத்தில் வந்து இருக்கிறாங்க. அப்படி என்ன இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு? ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் என்ன, ரேர் எர்த் மேக்னட்ஸ்னால் என்ன, சீனா அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எப்படி போட்டிருக்கிறாங்க, அதனால இந்தியா மட்டும் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றதான் முழுமையாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒவ்வொரு இந்தியர்களும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ இது. முழு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு 17 எலமெண்ட் வந்துட்டு இருக்கு. அது பூமியினுடைய அந்த கிரஸ்டில் மேல் பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் தான். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பெரிய கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஸ்பொராடிக்காக ஆங்காங்கே சிறிய சிறிய லெவலில் வந்துருக்கும். அதனால அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவது, அது எடுப்பது ரொம்ப கஷ்டம். அதை மைன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எடுத்துட்டா இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அதை ரேர் எர்த் மேக்னட்ஸாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. சின்ன ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாற்றி, அதான் மேக்னட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்மளுடைய முக்கியமான நவீன எக்யூப்மெண்ட்ஸில் பயன்படுத்துகிறார்கள். எலமெண்ட்ஸை எடுப்பது எவ்வளோ கடினமோ அதே மாதிரியே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். மேக்னட்ஸாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால் நிறையா பொல்யூஷன் ஏற்படும்னு சொல்கிறாங்க. நிறையா டாக்ஸிக் வேஸ்ட் வந்துட்டு வரும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் நம்ம நாட்டில் பெரிய அளவுக்கு ரேர் எர்த் ரிசர்வ்ஸ் இருந்தாலும், உலகத்திலே 3வது பெரிய ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சைனா, 2வது பிரேசில், 3வது இந்தியா. பெரிய ரிசர்வ்ஸ் இருந்தாலும் நம்ம பெரிய அளவுக்கு அதை மைன் பண்ணி எடுக்க முடியல. ரொம்ப கம்மியான லெவலில் தான் மைன் பண்ணுறோம். ப்ராசஸிங் சொல்லவே வேணாம். நம்ம முழுக்க அதை பெரிய அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறதே கிடையாது. பெரும்பாலும் நம்மளுக்கு தேவையான எர்த் மேக்னட்ஸை சீனா கிட்டேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 90% சைனா கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பெரும்பாலும் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸினுடைய எக்ஸ்போர்ட்டை சீனா பெரிய அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் எதற்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார் இருக்குல்ல, இந்த காரினுடைய பெரும்பான்மையான பொருள் இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ்னால தான் செயல்படுது. அதில் இருக்கக்கூடிய இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், சென்சார்ஸு, கம்ப்யூஷன் இன்ஜினில் கூட இந்த மேக்னெட் தேவைப்படும். அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டார்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குல்ல, அதில் பெரிய அளவுக்கு இது தேவைப்படுகிறது. ஸோ இப்படி காரில் பல்வேறு விதமான பகுதிகளில் இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ் அப்படின்றது பயன்படுத்தப்படுகிறது. அதில் மட்டும் இல்லை, வாட்டர் ரிஃபைனரிஸில், விண்ட் டர்பைன்ஸில், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொண்டு பெரும்பான்மையான எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன்ஸில் இந்த மேக்னட்ஸினுடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் கார் தான் அதை பெரிய அளவுக்கு நம்பி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா ஏப்ரல் 4ஆம் தேதி அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க நாட்டிலிருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுற ரேர் எர்த் எலமெண்ட்ஸில் ஒரு 7 ரேர் எர்த் எலமெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட் பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை. இது எக்ஸ்போர்ட் பண்ணணும், நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா எங்கிட்ட நீங்கள் முன்கூட்டியே லைசன்ஸ் வாங்கணும், அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, அனைத்து உலக நாடுகளுக்கும் இந்த எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை சைனா போடுறாங்க. ஸோ இதற்கப்புறம் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து பெரிய அளவுக்கு எர்த் மேக்னட்ஸ் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. இந்த உலகத்துக்கு தேவையான ரேர் எர்த் எலமெண்ட்ஸை ப்ராசஸ் பண்ணி மேக்னட்டாக மாற்றுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. 90% அந்த ரேர் எர்த்தை ப்ராசஸ் பண்ணுறது சீனா மட்டும்தான். 90% உலகத்துக்கு தேவையானதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சீனா ரிசர்வில் நம்பர் 1 இருக்குது. அது 30% என்னமோ தான். மீதி 70% உலகத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் 90% சீனா வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ உலகத்துக்கே இது ஒரு பெரிய தட்டுப்பாடு வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை, டாரிஃப் சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிட்டார். அவர் டயலாக் தான் வந்துட்டு பேசுவார். ஆனால் பெருசாக ஒன்றும் அவர் சொன்னதை செய்யலை. 145% போட்டிருந்த அந்த டாரிஃபை 30% குறைச்சிட்டாரு. சைனா வந்து 125% போட்டிருந்த அந்த டாரிஃபை 10% குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் இருக்குது. டாரிஃப் மாறிடுச்சு, ஆனால் சைனா இன்னமும் அவங்களுடைய அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸினுடைய அந்த எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை மாற்றலை. இன்னமும் அவங்க வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களுக்கு சொல்கிறாங்க. அமெரிக்கா கிட்டே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க ரேர் எர்த் எலமெண்ட்ஸை சப்ளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய அந்த அப்ளிகேஷனை பார்க்குறாங்க, நிறையா டைம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு தான் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. இன்னமும் அமெரிக்காவை கிடுக்கு பிடியில் தான் சைனா வச்சிருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் சொல்லிட்டாரு ரேர் எர்த் எலமெண்ட்ஸை சைனா கொடுத்துருவாங்க, டீல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இன்னமும் ஸ்லோவாக தான் பண்ணிட்டு இருக்காங்க.
சைனா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து சீனாவுக்கு அந்த செமிகண்டக்டர் டெக்னாலஜியை கொடுக்க மறுக்கிறாங்க, சென்சிட்டிவ் டெக்னாலஜி ஷேர் ஆகிறத தடுக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு அமெரிக்கா ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சைனா இன்னொரு பக்கம் ஒரு நெருக்கடியை போடுறாங்க. அதனால தான் அவங்க எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை இன்னும் யூஸ் பண்ணல. சரி, இப்போது ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அவங்க பெரிய எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கல்ல, இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தளர்த்துறாங்க. அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் தளர்த்தி இருக்கிறாங்க. ஜெர்மனிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவினுடைய அப்ளிகேஷன்ஸ் எதையுமே சீனா அக்செப்ட் பண்ணலை. இந்தியாவினுடைய அப்ளிகேஷனை பூராத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 இந்திய கார் நிறுவனங்கள் சப்மிட் பண்ண அந்த அப்ளிகேஷன் அனைத்தையும் சீனா ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மாருதி சுசுகி எல்லாம் ஃபர்ஸ்டே சப்மிட் பண்ணிட்டாங்க, அதை சீனா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் அடுத்த 2 வாரத்துக்கு தேவையான ரேர் எர்த் மேக்னட்ஸை மட்டும்தான் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதனால் ரொம்ப நவீனமான ஹை எண்ட் கார்ஸ், அதாவது இந்த பேஸ் மாடல் இல்லாமல் ஒரு 4 லட்சத்துலேருந்து ஒரு 8 லட்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாடல் இல்லாமல் அதுக்கப்புறம் 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமாக சென்சார்ஸை வச்சு பயன்படுற அந்த கார்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பெரிய சிரமமாக இருக்கிறது. நான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது காரில் முக்கியத்துவம்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் பெருவாரியான கார் நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கார் நிறுவனங்கள் அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் ஒரு பேனிக் மோடில் வந்துருக்குறாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து சீனா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து டிப்ளமேட்டிக் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க, சீனா கிட்ட பேசி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, சீனா எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கார் நிறுவனம் அவங்களுடைய பிளான்ட் அமெரிக்காவில் இருக்குது, அவங்களுடைய பிளான்ட் ஜெர்மனியில் இருக்குது. ஆனால் ஜெர்மனியில் இருக்க பிளான்ட்டுக்கும் அமெரிக்காவில் இருக்க பிளான்ட்டுக்கும் சீனா வந்து எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை இப்போ குறைச்சிட்டாங்க. ஆனால் இந்தியன் பிளான்ட்டுக்கு வந்துட்டு அவங்க அனுப்பலை. இந்தியாவினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மார்க்கெட்டை சீனா இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு குறி வச்சு அடிக்கிறாங்க. நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு தான் அந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து பெரிய அளவுக்கு தேவை. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸினுடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் பெரிய அளவுக்கு முடங்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. கடந்த 5 வருஷத்தில் நம்ம 2 மில்லியன் யூனிட் விற்றுருக்கிறோம் எலக்ட்ரிக் வாகனங்கள். ஸோ இது சீனாவுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஆண்டு நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் இம்போர்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000 டன்னு. அதுக்கு முந்தின ஆண்டு நம்ம 28,000 டன் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ டபுள் ஆகிருக்கு பாருங்கள் இம்போர்ட்டு. ஸோ அவ்வளோ நம்மளுக்கு தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதை சீனா நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 53,000 டன் நம்ம இம்போர்ட் பண்ணதில் 90% சீனா கிட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். உலகமே அவங்கள நம்பி தான் வந்திருக்கிறாங்க. நம்ம 90% சீனா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு சைனா ஒரு விஷயத்தில் ஒரு செக்மெண்ட்டில் மோனோபோலியில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எல்லாரும் எல்லா நாடுகளுமே எவ்வளோ வல்னரபிளாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளும் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம். சைனாவை நம்பி தான் இருக்கிறோம், வேறு வழி இல்லை, சைனா கிட்ட பேசி தான் ஆகணும், இம்மீடியட்டாக எதுவும் பண்ணிட முடியாது. இப்போ சைனாவினுடைய வைஸ் ஃபாரின் மினிஸ்டர் இதற்கு முன்னாடி இந்தியாவில் சீன தூதராக இருந்தவர் சுன் வெய்டாங் அப்படின்றவர் இந்த வெள்ளிக்கிழமை இந்திய பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பி போனார். 2 நாள் அரசுமுறை பயணமாக வந்திருந்தார். அவர்கிட்டையும் இந்த விஷயம் சம்பந்தமாக முக்கியமாக பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னா, இது நம்மளுக்கு வந்து ஒரு வேக்கப் கால், ஒரு மணி மாதிரி, அலார்ம் பெல் மாதிரி. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த ரேர் எர்த் மேக்னெட்ஸ் தயாரிப்பை நோக்கி வந்துட்டு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக கூடிய விரைவில் இதற்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம், ஒரு முடிவு வந்து எடுக்கப்படும், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் எலமெண்ட்ஸை பெரிய அளவுக்கு மைன் பண்ணுவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. 3 முக்கியமான இடத்துல இப்போ பிளாக்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று கர்நாடகாவில், ஒன்று யூபியில், இன்னொன்று சத்தீஸ்கரில். அந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸில் மைனிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்க்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரியே இதில் மேனுஃபேக்சரிங் பேஸ்டு ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்சென்டிவ் வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ இதற்காக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அரசாங்கம், இந்த டொமஸ்டிக் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு. ஸோ அதனால் வரப்போகிற காலங்களில் இந்தியாவினுடைய அந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸினுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக அதிகமாகும். அதே நேரத்தில் அதை ப்ராசஸிங் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியும் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம சீனாவை நம்பி தான் இருந்தாகணும். இன்னொரு பக்கம் இந்தியாவில் வந்து நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸை யார் வந்து மைன் பண்ணுறா, யார் ப்ராசஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க நிறுவனமான IREL அவங்க தான் வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸை மைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க மைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இறக்குமதி பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 53,000 டன். ஆனால் அவங்க மைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 டன் கிட்ட தான் ஒரு ஒட்டுமொத்தமாகவே. இந்தியாவில் மைன் பண்ணுறது இவங்க மட்டும்தான்.
அதில் 2900 டன்னை வந்து அவங்க ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க IREL நிறுவனம். சரி, இப்போ நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் அப்புறம் இண்டஸ்ட்ரி எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜப்பானுக்கு நீங்கள் இதை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நிப்பாட்டணும், ஏன்னா நம்மளுக்கே இங்கே பெரிய அளவுக்கு தேவை இருக்கிறது, ரேர் எர்த்தை எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஜப்பானோட நம்ம ஒரு 13 ஆண்டு பைலாட்டரல் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து மீற முடியாது, எப்பயுமே ஒரு பைலாட்டரல் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ண முடியாது. ஜப்பான் முதல்ல ஏன் இந்தியா கிட்ட இந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் 2012 நான் நினைக்கிறேன், ஆமாம் 13 வருஷத்துக்கு முன்னாடி சைனா வந்து ஜப்பானை மிரட்டுறாங்க, உங்களுக்கு ரேர் எர்த்தை வந்து நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஜப்பானுக்கு உதவி பண்ணுறோம், அதுக்காக போடப்பட்ட அக்ரிமெண்ட் தான் இது. இப்போ பார்த்தா கடைசி நம்மளுக்கும் பிரச்சனை. ஸோ திடீர்னு ஒரு 5 வருஷம் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய வளர்ச்சி நம்மளுடைய ஆட்டோமொபைல் செக்டாரில் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தற்சார்பை நம்ம பெரிய அளவுக்கு கவனிக்கலை. எப்படி டிஃபென்ஸ்லையும் மற்ற துறையிலையும் நம்ம பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த ரேர் எர்த்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இனிமேல் அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அலாம் பெல் அப்படின்னே வந்து சொல்லலாம். ட்ரம்ப் வந்து தேவையில்லாமல் சீனாவை சீண்டி விட்டு எல்லா உலக நாடுகளுக்குமே ஒரு பெரிய பிரச்சனையை, ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி விட்டுருக்கிறார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது இருக்குது. ட்ரம்ப் இப்படி பண்ணதுனால தான் இப்போ நம்ம எந்த அளவுக்கு ரேர் எர்த்தை வந்து நம்ம தயாரிக்கிறோம், ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரியுது. அதனால் இதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து சுதாரிச்சுக்கிட்டு மீண்டும் செயல்படுவோம். வீடியோ நான் கண்டிப்பாக பேசணும்னு நான் நினச்சேன். நான் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து வரப்போகிற நாட்களில் சைனா வந்து இந்த எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை ஈஸ் பண்ணல, குறைக்கல அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் ஏற்படும். அப்போ இது எல்லாரும் பெரிய பிரேக்கிங் நியூஸாக வந்து பேசுவாங்க, கார் வேலை உயர்ந்துருச்சு, இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இது எக்ஸ்போர்ட் பேன் கிடையாது, எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். பேனை விட ரொம்ப கொடுமையாக வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும், நிறைய ரீசன் சொல்லணும், எதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த காரை தயாரிக்கிறோம், யார் யாரெல்லாம் கஸ்டமர்ஸு, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி என்னென்னு நம்ம முக்கியமான சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி சீனா வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் சைனாவினுடைய பவர். அவங்களுடைய மிலிட்ரியில் அதில் கிடையாது, அவங்களுடைய ட்ரேடில், அவங்களுடைய மேனுஃபேக்சரிங்கில் தான் அவங்களுடைய சக்தி அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்றது தான் என்னுடைய பெரிய ஒரு ஆசை. உங்களுடைய ஆசையும் அதே தான். ஸோ இந்த முக்கியமான செய்தியை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா காட்டாது. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.